வரை உலகத்தினை வழிநடத்திய நடத்தி கொண்டிருக்கும் எல்லா சமூக அமைப்புகளும் தலைவர்களும் சிந்தித்த கருத்தினை செயல்படுத்த ஒரு முடிவெடுத்தாலும் அதனை நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு விஷயம் பெண்களுக்கான சொத்துரிமை. அப்படிப்பட்ட சூழலில் உலக நாகரிகங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த திருக்குரான் பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என சமத்துவ சமதர்ம கோட்பாட்டை உலகிற்கு அறிவித்து திருக்குரான் சொத்துரிமை பற்றி கூறும் இறைவசனமான குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பெற்றோரும் உறவினர்களும் விட்டு சென்றவற்றில் பெண்களுக்கும் பங்குண்டு, இப்பங்கீடு கட்டாய கடமை என அறிவித்தது திருக்குரான். ஆனால் கிபி 1950களில் தான் உலகம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்குவதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது. அதன் பின்பு 1956 ஜூலை 4 அன்றுதான் இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் கூட பெண்களுக்கும் சொத்தில் பங்குண்டு என்பதையும் 2005க்கு பிறகு தனிச்சொத்திலும் பெண்களுக்கு பங்குண்டு என அறிவித்தது இஸ்லாத்தினுடைய கருத்தினை அடிவற்றியே ஆகும். இன்றைய நவீன நவநாகரிக பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் திருமண உரிமை, சொத்துரிமை, மறுமண உரிமை, கல்வி உரிமைகளை பெற்றிருந்தாலும் அவை மேலோட்டமாக வழங்கப்பட்டிருக்கும் தேன் தடவிய கசப்பான உண்மைதான். முஸ்லிம் பெண்ணாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு பெண்ணிற்கு தேவையான உரிமைகள் அனைத்தும் கிடைக்கப்பட வேண்டுமென்றால் இஸ்லாத்தை முழுமையாக அந்த பெண் பின்பற்றினால் மட்டுமே கிடைக்கும்.